இயர் சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இயர் இலவசம். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது பாமக. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அன்புமணி சந்தித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளதாக அறிவித்தார். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டுவிட்டது. தற்போது எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் விரும்பியவாறு 2 கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி 234 இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு எங்கள் கூட்டணி அதிமுக, கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றும் இணைந்து இரவு பகல் பாராமல் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிக பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். அகற்றப்படும் குமரன் குன்று கோயில் குண்டுகட்டாக தூக்கப்படும் பக்தர்கள். தடுக்க முடியல. எங்களை வந்து அத்துமீறி நடந்துக்கிறீங்க. தலைவர் புடிச்சு தள்ளி விட்டு காயமா இருக்குது. வர்றேன் சார், வர்றேன். நாங்க வரலன்னு சொல்லுவோம். உங்ககிட்ட அறியாம என்ன வேணாலும் பண்ணலாம். அப்புறம் நீங்க என்ன திருப்பூர் ஈட்டி வீரம்பாளையம் அடுத்த ராக்கியாப்பட்டி குமரன் குன்றில் முருகன் கோயில் உள்ளது. 3 ஏக்கரில் முருகர், விநாயகர், சிவலிங்கம் சன்னதிகளுடன் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபட்டு வந்த நிலையில் கோயில் புறம்போக்கு நிலத்தில் உள்ளது என வருவாய்த்துறையினர் கூறினர். அதை அகற்றும்படி அதிகாரிகள் கூறி வந்தனர். இதற்கு பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் கோயிலில் இருக்கும் சிலைகளை அகற்ற வருவாய்த்துறையினர் போலீஸ் பாதுகாப்புடன் அங்கு சென்றனர். ஊர் மக்கள், பக்தர்கள், இந்து முன்னணியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நடந்த தள்ளுமுள்ளு சம்பவத்தில் சிலர் காயமடைந்தனர். நடத்தப்படுறாங்க. தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்ல. மாநில தலைவர் தாக்கி இருக்கிறாங்க. அத்துமீறி காவல்துறை நடந்துக்குது. இருவர்கள்ட்ட பேசக்கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அத்துமீறி நடந்துக்குது. போலீசாருக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் சில போலீசார் கால் இடறி சாலையின் ஓரமிருந்து பள்ளத்தில் சரிந்து விழுந்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் காயமடைந்து திருப்பூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்து முன்னணியினர், பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்.
கைது செய்யப்பட்டவர்களை பெருமாநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். தொடர்ந்து கோயிலில் இருந்து சாமி சிலைகளை அகற்றிய அதிகாரிகள் அறநிலையத்துறைக்கு லாரி மூலம் அவற்றை அனுப்பி வைத்தனர். திருப்பூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் உள்ள இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்தை காண பாரதிய ஜனதாவினர் இந்து முன்னணி நிர்வாகிகள் திரண்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. ரூபாய் ஆகிறது உரிமை தொகை. ரங்கசாமி முக்கிய அறிவிப்பு. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. சிவப்பு ரேஷன் கார்டு வைத்துள்ள 65,000 பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது. பொங்கலுக்கு முன்போ அல்லது பொங்கலுக்கு பின்போ உரிமை தொகை 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி கூறினார். குடும்ப தலைவி எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் என்று அறிவித்து 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அது இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனக்கு 2,500 ரூபாய் கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம். அது ஜனவரி மாதம், இந்த மாதத்தில் 12ஆம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதுக்கு ஜியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1000 ரூபாய் கடந்த மாதத்துக்கு போடுவாங்க, முதல்ல போட்டுவாங்க. இந்த மாதத்துக்கு அறிவிச்ச தொகை 12ஆம் தேதிக்கு மேலே போடுவாங்க. சிலைகளில் துளி கூட தங்கம் இல்லை. பக்தர்கள் தந்த 312 சவரன் என்ன ஆச்சு? காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பயன்பாட்டில் உள்ள உற்சவர் சிலை தொன்மையானது. இந்த சிலை 2015இல் சேதமானதால் புதிதாக சோமாஸ்கந்தர் மற்றும் ஏலவார் குழலி சிலைகளை செய்ய இந்து அறநிலையத்துறை முடிவு செய்தது. அதன்படி 2 உற்சவர் சிலைகளும் தங்கம் சேர்த்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் சிலை செய்ததில் தங்க மோசடி நடந்துள்ளதென காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் புகார் அளித்தார். அவரது புகாரின் பேரில் சிவகாஞ்சி போலீசார் 2017இல் வழக்கு பதிவு செய்தனர். கோயில் செயல் அலுவலர் முருகேசன், ஸ்தபதி மாசிலாமணி, கோயில் அர்ச்சகர்கள் என 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு உடனடியாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடந்தது. புதிதாக சோமஸ்கந்தர் மற்றும் ஏலவார் குழலி அம்மன் சிலைகள் செய்தபோது 5% தங்கம் சேர்க்க வேண்டும் என்பது விதி. அதாவது 8.7 கிலோ தங்கம் சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் 2 புதிய சிலைகளிலும் தங்கம் சேர்க்கப்படவில்லை என முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் அழைத்து வந்த IIT குழுவினர் ஆய்வு செய்ததில் தெரியவந்தது. இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை முன்னாள் கமிஷனர் வீர சண்முகமணி மற்றும் கூடுதல் கமிஷனர் கவிதா, அர்ச்சகர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து வழக்கு அடுத்த கட்ட நகர்வில்லாமல் முடங்கியது. இதனால் மீண்டும் சிவகாஞ்சி போலீசாரை வழக்கை விசாரிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதனால் 2023இல் சிவகாஞ்சி போலீசார் விசாரணையை தொடங்கினர். காஞ்சிபுரம் குற்றவியல் கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதில் கோயில் செயல் அலுவலர் முருகேசன், சிலை செய்த ஸ்தபதி மாசிலாமணி ஆகிய 2 பெயர் நீக்கப்பட்டுள்ளது. அறநிலையத்துறை முன்னாள் கமிஷனர் வீர சண்முகமணி, கூடுதல் கமிஷனர் கவிதா பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே 2017இல் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை 2023இல் சிவகாஞ்சி போலீசாரால் திருத்தப்பட்டுள்ளது. அந்த திருத்தப்பட்ட நகல் மனுதாரரான அண்ணாமலைக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. போலீசார் நடத்திய விசாரணையில் 312 சவரன் தங்கம் பக்தர்களிடமிருந்து பெறப்பட்டது தெரியவந்துள்ளது. ஆனால் IIT சார்பில் ஆய்வு செய்ததில் துளி கூட தங்கம் இல்லை எனவும் திருத்தப்பட்ட FIRல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது கோர்ட்டில் விசாரணை துவங்கியுள்ள நிலையில் அறநிலையத்துறை முன்னாள் கமிஷனர் வீர சண்முகமணி, கூடுதல் கமிஷனர் கவிதா, ஸ்தபதி முத்தையா, அர்ச்சகர்கள் என 9 பேர் ஆஜராகினர். அவர்களிடம் குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் வழக்கு குறித்து கருத்துக்களை கேட்ட கோர்ட் அடுத்த விசாரணையை February 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இதற்கிடையே தங்கம் நன்கொடை தொடர்பாக தினேஷ் என்ற பக்தர் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்விகளை கேட்டிருந்தார். இதற்கு கோயில் நிர்வாகம் அளித்த பதிலில் கடந்த 2015ஆம் ஆண்டில் சுவாமி மலையில் மாசிலாமணி என்ற ஸ்தபதியால் புதிய உற்சவர் சிலைகள் செய்யப்பட்டன. சிலை செய்தபோது வீடியோ ஏதும் எடுக்கவில்லை. பக்தர்கள் நன்கொடை வழங்கிய தங்கத்திற்கு ரசீது ஏதும் போடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியென்றால் பக்தர்களிடமிருந்து 312 சவரன் நகைகளை எந்த அடிப்படையில் அறநிலையத்துறையினர் பெற்றனர் என்ற கேள்வி எழுகிறது. பக்தர்களிடம் நன்கொடை பெற்ற 312 சவரன் நகைகளின் தற்போதைய மதிப்பு 3.12 கோடி ரூபாயாகும். ஜோதிமணியை பார்த்தா அந்த கேள்வி இளைஞருக்கு பலார் விட்ட காங்கிரசார். திண்டுக்கல் வேடச்சந்தூர் அடுத்த கல்வார்பட்டிக்கு காங்கிரஸ் MP ஜோதிமணி சென்றார். காரில் இருந்து இறங்கிய அவர் அங்கு திரண்டிருந்த மக்களை சந்தித்து பேச முயன்றார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர், எங்க தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க என கேட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் கேள்வி கேட்டவரை அடிக்க பாய்ந்தனர். திண்டுக்கல் மாவட்ட பொதுச் செயலாளர் பெரியசாமி அவரை அடித்து விரட்டினார்.
இத்தனை கலேபரங்களுக்கு மத்தியில் ஜோதிமணி அங்கிருந்த நாயை கொன்றுவிட்டு மக்களிடையே பேச சென்றார். அஞ்சு நாளைக்கு ஒருக்கா வேலைக்காட்டுல இருந்து சம்பளம் கொடுத்தோமா இல்லையா? ஏன் கொடுத்தோம்? அப்பதான் மக்கள் இந்த 100 நாள் வேலை காசு வாங்கிட்டு போய் ஜனங்க என்ன பண்ணிக்கு நல்லி சில்க்ஸ்ல போய் சீலையை பட்டு சீலை எடுக்க போகுதா, இல்ல நேர் கடைக்கு நகைக்கடைக்கு போய் ஒட்டியான வாங்கி போடுதா? பணம் கிடைச்சோடனே என்னைக்கு எங்க போவாங்க? மளிகை கடைக்கு போவாங்க, இல்லைன்னா சந்தைக்கு போவாங்க. சந்தைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு கொஞ்சம் நல்லா சாப்பாடு போடுவாங்க குழந்தைகளுக்கு. டெல்லி காற்று மாசுபாட்டுக்கு காரணம் யார்? சுப்ரீம் கோர்ட் கேள்வி. டெல்லியில் நிலவும் காற்று மாசு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்டிருந்த வழக்கறிஞர் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார். அதில் கனரக வாகனங்கள் மற்றும் முறையற்ற கட்டுமானங்கள் தான் டெல்லியில் அதிக அளவில் காற்று மாசு ஏற்பட காரணம். கடந்த 2022 காற்று தர மேலாண்மை கமிஷன் காற்று மாசை தடுக்க ஆய்வு நடத்தியது. ஆய்வு முடிவுகள் பற்றி பொதுத்தளத்தில் எந்த விவரங்களும் வெளியிடப்படவில்லை என தெரிவித்திருந்தார். இதையடுத்து தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: டெல்லியில் நிலவும் காற்று மாசில் 40% வாகனங்களால் தான் ஏற்படுகிறது என தெரியவந்துள்ளது. ஆனால் கடந்த காலங்களில் அதை வெளிப்படையாக சொல்லாமல் விவசாயிகள் மீது மொத்த பழியும் போடப்பட்டது. கோவிட் தொற்று காலத்தில் கூட விவசாயிகள் பயிர் கழிவுகளை எரித்தனர். ஆனால் அப்போது டெல்லி மக்கள் வெளிச்சமான நீல வானத்தை பார்த்தனர். வாகன போக்குவரத்தும் கட்டுமானமும் தான் காரணம் எனில் அவற்றை நிறுத்த முடியாது. எனவே மாசு கட்டுப்பாட்டை செயல்படுத்தும் போது சமூக பொருளாதார சூழலையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இதில்தான் நிபுணர்களின் மதிப்பீடுகள் தேவை. காற்று தர மேலாண்மை கமிஷன் துறை சார்ந்த நிபுணர்களை தேர்ந்தெடுத்து ஒரே குடைக்குள் கொண்டு வர வேண்டும். 2 வாரங்களுக்குள் அவர்கள் கூட்டம் நடத்தி டெல்லியின் காற்று தரம் மோசமடைவதற்கான காரணம் குறித்து ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும். அதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். காரணங்களையும் விளைவுகளையும் கண்டறிவதே நிபுணர் குழுவின் முதல் பொறுப்பு. அதன்பின் காற்று மாசை எப்படி சமாளிப்பது என்பதை கூறுங்கள். இந்த விஷயத்தில் காற்று தர மேலாண்மை கமிஷன் தோற்றுவிட்டது என உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. ஜெட் வேகத்தில் உயரும் தங்கம் வெள்ளி விலை. சர்வதேச சந்தை நிலவரம், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் அதிரடி மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. கடந்த 2025 தங்கம் விலை 52 முறை உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியது. ஆண்டு இறுதியில் ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாயை கடந்து விற்பனையானது. கடந்த ஆண்டு மட்டும் தங்கம் விலை 67.7% உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கியின் தரவுகள் கூறுகின்றன. இந்நிலையில் இன்றும் ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,02,960 ரூபாய்க்கும், கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 12,870 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 2,160 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் ஜெட் வேகத்தில் அதிகரித்து வருகிறது. நேற்று கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று மேலும் 12 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து 1 கிராம் 283 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.